எல்லாம் சேர்ந்து ஒரு 20 கான்ஸ்டிடியூன்சி டக்கப்பார் நடக்குது. இது உண்மைதான், அது யாரும் இல்லைன்னு சொல்லு. 60 சீட்டு கேட்டீங்க நீங்க, இப்ப தாமரை சின்னத்தில் இருக்குது. இந்த விஷயத்தை, நான் சொன்ன விஷயத்தை எடப்பாடி பழனிசாமியிடமும் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி ஒரு குறி வைத்திருக்கிறார். அமித்ஷா சைட்ல இருந்து 2 பேரும், ஒரு டிரான்ஸ்லேட்டர் பியூஷ் கோயல். அப்புறம் பியூஷ் கோயல் வெளில அடிச்சுட்டு தனியா பேசியிருந்தாங்க. எழுது போக சமயத்துல நான் ஐ மஸ்ட் see you as a chief minister, congratulations கை கொடுத்தேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அந்யோன்யமா இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அந்த கிரிப்பில் மு.க. 3 தொகுதிகள் முக்கியமா இருக்கு. அந்த 3 தொகுதியில 3 கட்சியும் கேட்கிறாங்க. ஒன்றி நேற்று நான் ஒரு பெரிய ரகசியத்தை உங்க சேனல் வியூவர்ஸ்க்கு சொல்றேன். அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில்க் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ், தினகரன் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து சந்திச்சிருக்காங்க. இதன் பின்னணி என்னங்க? அமித்ஷா அவர்கள் தமிழகம், கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய முடியாத தர்ம சங்கட நிலையில் இருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் வார் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறது. காரணம், இந்தியாவில் உள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடை எல்லாம் சமாளிக்க வேண்டும். பிளாக் மார்க்கெட்டிங் நடக்குது, ஹோர்டிங் நடக்குது, அதெல்லாம் டைரக்ட் கொடுக்க வேண்டும். அதை தவிர இக்னைட் நேயர்களுக்கு முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால், அமித்ஷா அவர்கள் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிரதிதினம் காலை மாலை இரவு, காலை மாலை இரவு என்று கடந்த 10 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, வலுவான தேதிகள். அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில இக்னைட் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என் புரிதலை நான் உண்டாக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எரிபொருள் வாயு ஒரு இடத்துல வருது, அந்த இடத்துல ஒரு பிளாக்கேடு இருக்கு. அந்த 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 பிளாக்கேடு எப்படி எடுக்கிறது அப்படின்லாம் யோசனை பண்ணாங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பேச சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் நானே நேரம் பேசுறேன், அந்த ஈரானுடைய பிரசிடென்ட்டோட நேரம் பேசினார். அமெரிக்கா ட்ரம்போட பேசினார். அந்த 2 கப்பல் வந்திருக்கு, மொத்தம் 21 கப்பல்ல 2 கப்பல் வந்திருக்கு, 3 கப்பல் வந்திருக்கு. இப்போ வரக்கூடிய 19 கப்பலுக்கு 18 கப்பலுக்கு அமெரிக்கனுடைய கப்பல் நம்மளுக்கு எஸ்கார்ட் பண்ண போகுது. அந்த ஒரு 60 கிலோமீட்டர் நாட்டிக்கல் கிலோமீட்டர் வெளில வந்துட்டுனா அவன் திரும்பி போயிடுவாங்க. ஏன்னா அதுதாங்க தூக்கி அடிக்கிறது. இது மாதிரியான பிரச்சனைகள், நுணுக்கமான பிரச்சனைகள். அதுக்கு அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், டாக்டர் ஜெய்சங்கர் போன்ற 5 பேர் உள்ள அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பிரதிதினம் கூடுவதனால் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி, தினகரனையும், அன்புமணி ராமதாஸையும் டெல்லிக்கு வாங்க, நான் வந்தேன்னா அங்கே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிங்கிறது ரகசியமானது. இந்தியா தேசிய பாதுகாப்பு இருக்கு. வீடியோவில் பண்ண முடியாது, ஆடியோவில் பண்ண முடியாது. பண்ணுவாங்க, பட் இவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய பார்க்கறது பேசுறது இருக்கிற மாதிரி ரசனை வேற இருக்காது. அதனால தான் ஹி ஸ்டேட் இன் டெல்லி. வரக்கூடிய நாட்களில் அவர் என்ன, நாளைக்கு பார்லிமெண்ட் ஆரம்பம், திருப்பியும் பட்ஜெட் செஷன் நடக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமியையும் டிடி தினகரனையும் அழைப்பார். இந்த விஷயத்தை, நான் சொன்ன விஷயத்தை எடப்பாடி பழனிசாமியிடமும் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஏன் சென்னை வரவில்லை என்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இது மாதிரியான ஒரு தர்ம சங்கட நிலைமைகள்லாம் இருக்குது. எங்களுக்கு இம்மீடியட்டா பிரைம் மினிஸ்டர் வாங்க, உடனே போக வேண்டியதா இருக்குது. நான் சென்னையில இருந்தானே வரத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதை புரிந்து கொண்டு, தங்களுடைய பிஸி ஷெட்யூல் எனக்கு தெரியும், நான் சீஃப் மினிஸ்டரா இருந்துக்கிறதுனால நீங்களும் ஒரு நாளைக்கு 400-450 ஃபைல்ல கைது போடுற, சும்மா இல்லை, படிச்சுக்கணும், புரியணும். அது அரசியல். இது நடுவில் எதாவது ஸ்ட்ரைக்குன்னு வரும், எவனா வருவான், பாலிடிக்ஸ் இருக்கும், பார்லிமெண்ட்ல ஹங்காமா இருக்கும், அங்க ஒரு ரகலை இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணணும். இத்தனை இடங்களுக்கெல்லாம் பிறகு
எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியது 3 விஷயங்கள் முக்கியமானது. ஆக மொத்தம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி ஒரு குறி வைத்திருக்கிறார். அந்த குறி எப்படி என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அடியோடு பூண்டோடு அடுத்து எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தாந்தம். இந்த விஷயத்துல அமித்ஷாக்கு உறுதுணையாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி. கடந்த 1 ஆண்டுகளாகவே அமித்ஷா இந்த ஒரு பவுண்டேஷன் போட்டிருக்காரு, தளத்தை போட்டார் போன ஏப்ரல் 25 அதுல ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அமித்ஷா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், கோவில்கள், புறங்கள் இதுக்கெல்லாம் நம்ம நிறைய மரியாதை செய்யணும். அதுதான் நரேந்திர மோடி சொன்னார். அதுக்காக தான் நரேந்திர மோடி கூட ராம் மந்திர் பிரதிஷ்டா பண்ண போது அங்க இந்த கம்பராமாயணத்தை கேட்கறதுக்கு ஸ்ரீரங்கம் கோவில்லையும் ராமேஸ்வரம் கோவிலையும் கேட்டுருந்தார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முக்கியம். 1. 2, எடப்பாடி பழனிசாமியோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொகுதிகள் மற்றும் அர்பன் ரூரல் டிவைட், லாஜிஸ்டிக் சப்போர்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட உண்டு. என்னென்ன பண்றது ஏது பண்றது அவள் ரகசியமா பேசுறது 1-to-1 பேசியிருக்கா. மொத்தம் 5 பேர் இருந்தா பேசும்பொழுது. அப்புறம் ஒவ்வொருத்தரா தம்பிதர் இருந்தால் அமித்ஷா சைட்ல இருந்து 2 பேர், ஒரு டிரான்ஸ்லேட்டர் பியூஷ் கோயல். அப்புறம் பியூஷ் கோயல் வெளில அனுப்பிச்சுட்டு தனியா பேசியிருந்தாங்க. 30 சீட்டை முடியும்னு நினைக்கிறேன் தமிழக பாஜகவிற்கு. இன்று காலை நாம் இருவரும் பேசுவது சாட்டர்டே 21 மார்ச். இன்று காலை டிடிவி தினகரனோட பேசியிருக்கார். டிடிவி தினகரனை பார்த்து அமித்ஷா சொன்னதான் வந்துறேன். அமித்ஷா டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமியை சேர்த்து விட்ட பெருமை அவருக்கு உண்டு. ஆனா இதுல ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியை நம்ம டிடிவி தினகரன் பார்த்தப்புறம் ஒரு 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 காமெண்ட் கொடுத்தார். யாரு? அமித்ஷா. ஏ துஷ்மன் கியா அப்படின்னு கேட்டாராம். ஆப் குஷி ஹே அப்படின்னா, நீ சந்தோஷமா இருக்கியா? அப்ப துஷ்மன் கயான்னா ஓபிஎன்எஸ் ஒழிஞ்சாடா அப்படின்னு கேட்டுருக்காரு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்க. ஸோ அதுதான் ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. எது இருப்பினும் அமித்ஷாவிற்கு எடப்பாடி பழனிசாமி மீது 100க்கு 100 நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஒரு ஜெல்லா இருக்குது. எழுது போக சமயத்துல நான் ஐ மஸ்ட் see you as a chief minister, congratulations கை கொடுத்தார். அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அந்யோன்யமா இருக்காங்க. எதற்கு காரணம்? தமிழகத்தில் போதைப் பொருள்கள் மற்றும் கள்ளச்சாராயம், பாலியல் கொள்கை இதெல்லாம் அடக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய சித்தாந்தம் முக்கியமாவே இருக்கு. ஃபைனலி திஸ் எலெக்ஷன் இஸ் பிட்வீன் MK ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி பழனிசாமி என்பதை அமித்ஷா உணர்த்தினார். ஆனா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் EPS டெல்லி சென்றதை விமர்சிச்சிருக்கிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். அவருடைய தகப்பனாரை நான் நன்றாக அறிவேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருந்த ஒரு தகப்பனாருக்கு இருந்த ஒரு கௌரவம், தகப்பனாருக்கு இருந்த மரியாதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அந்த கிரிப்பு இல்லை. மு க ஸ்டாலின் பேச மாட்டார். ஒரு ஒரு 30 வருஷமா இருந்த அரசியல்வாதி அமித்ஷா, ஒண்ணு இல்லை 40 வருஷம் அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறது. நான் சொன்ன காரணம் முன்னாடி ஆரம்பத்திலேயே இந்த எரிபொருள் விஷயத்தை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது தேர்தலை பாதிக்கும். 2வது காங்கிரஸும் திமுக சேர்ந்து வம்பு சரி. இதே சமயத்துல திமுக கார எத்தனை பேர் அந்த கேஸ் சிலிண்டர் பதுக்கி வச்சிருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப அமித்ஷா கிட்ட அடகு வச்சார் அண்ணா திமுகவை. இது அண்ணா திமுக இல்ல, அதிமுக இது அமித்ஷா திமுகன்னு சொல்றாங்க. இந்த கே நேரு எல்லாம் வளர்றாங்களே. மு க ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும், இருக்கிறது தெரிஞ்சுன்னு பேசணும். நீங்களும் சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க. நீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி நீங்க பொம்மை சீஃப் மினிஸ்டர் நான் சொல்ல தயாராக. நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு அலங்காரம் இருக்கிறது, உங்களுக்கு மரியாதை தருகிறோம், சல்யூட் அடிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இது மாதிரியான நிலைமையில் விஷயத்தை புரிஞ்சுன்னு பேசுங்க சார், வளராதீங்க சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனை கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு அவங்க நார்த் இந்தியால. நீங்க இன்னொன்னு அமித்ஷா அடகு வைத்தார் அண்ணா திமுக சொல்றாங்க. திமுகவே ராகுல் காந்தி கிட்ட படாங்களே. ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒரு விதமான மரியாதை தரல ராகுல் காந்திக்கு. இதே ராகுல் காந்தி சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்களே, இப்ப என்ன ஆச்சு? இப்போ பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே ராகுல் காந்தி இவரை சீஃப் மினிஸ்டர் சொல்றதா? ஏன் சொல்லல? அதை அவர் டெல்லிக்கு வரலையா? கனிமொழி டெல்லிக்கு வரலையா? இல்ல இவர் திருச்சி மாநாடு நடந்த அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மை சன் வில் கம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார் எல்லாம்
கெஞ்சி சரணாகதி அடைஞ்சாரு. அது தெரியாதா? ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுக்கு முதிர்ச்சி உண்டு. அவர் அதிகமாக அதிர்ச்சிட்ட மாதிரி பேசுறது தவறு என்பதுதான் நான் ஒரு ஒரு தமிழக அரசியலை புரிந்து கொண்டதால் அவருக்கு ஒரு அட்வைஸ் கிடையாது, என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில்க் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். 30 தொகுதிகள் தான் முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தொகுதி பங்கீடு, பேச்சுவார்த்தை மற்றும் அதை இறுதி செய்யறதுல ஏன் இவ்வளோ தாமதம்? அது எத்தனையோ சிக்கல் இருக்குப்பா. ஒன்னே ஒன்று நான் கேள்விப்பட்ட மட்டும் 3 தொகுதிகள் முக்கியமா இருக்கு. அந்த 3 தொகுதியில 3 கட்சியும் கேட்கறாங்க. பாஜக கேட்கறது என்ன தேவை டாமினேஷன் அந்த இடத்துல, அதிமுக கேட்கறது, அம்மா மக்கள் திமுக கேட்கறாங்க. ராமநாதபுரத்து 3 கான்ஸ்டிடுவன்சி, அதே மாதிரி திருநெல்வேலியில 4 கான்ஸ்டிடுவன்சி, எல்லாம் சேர்ந்து ஒரு 20 கான்ஸ்டிடுவன்சி டக்கப் நடக்குது. இது உண்மைதான், அது யாரும் இல்லைன்னு சொல்லுது. அது எல்லா விஷயம். சப்போஸ் உங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல கல்யாணம் நடந்ததுன்னா எத்தனை பிரச்சனை இருக்கு, உங்க பெரியவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணுவா. அதெல்லாம் அதுக்கு எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய கல்யாணம் ஆச்சே, அதுக்காக தான் அலையன்ஸ் சொல்றாங்க. திமுக இல்லையா? நீ 30க்கு பின்ன எங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி சசிகலாவும் சேர்ந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. அது யார் ஓட்ட பாதிக்கும்? இதெல்லாம் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான். உண்மையாக இக்னைட் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது, கடந்த 12 தேர்தல்களை நான் தமிழக தேர்தல்களை பார்த்திருக்கேன், லோக்சபா ராஜ்ய அசம்பிளி உள்பட 1967 நான் ஒரு பேருக்குள்ளே சொல்லியிருக்கேன். எங்க அப்பா வந்து ராஜாஜியிடம் ஒரு பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தாரு. எங்க அப்பா வந்து அண்ணாதுரைக்கு காஞ்சிபுரத்துக்கு லெட்டர் எடுத்துன்னு போய் பஸ்ஸில் போயிருக்கேன். நான் கூட போயிருக்கேன். அப்போ எனக்கு 6-7 வயசு சின்ன பையன் தான் போயிருக்கேன். அதே மாதிரி கைலட் மெட்ரிக்கு தான் எங்க அப்பா போயிருக்காரு, இந்தியன் முஸ்லீம் லீக் தலைவர். அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து அப்பேற்பட்ட அரசியலை கண்டுபிடித்து வருவன். இன்னைக்கு நான் சொல்றேன் ஒன்னே ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படாப்பா வீட்டுக்கு அனுப்ப போறோம்னு இருக்குது. அவ்வளவு ஊழல், போதைப் பொருள்கள் அதிகமா போச்சு. இருப்பினும் அமித்ஷாவுடைய குறி வந்து இந்த பாலியல் கொலையெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே இல்லைங்க. அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வேறொரு வேண்டுகோளையும் வைத்தார். எல்லாத்துலயுமே ஸ்டே வாங்கிட்டு இருக்காங்களே சார் கோர்ட்ல போய், ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெக்கேட் பண்ணக்கூடாது அந்த ஸ்டே? KN நேரு கேஸ்லயும் செந்தில் பாலாஜி கேஸ்லயும் அமித்ஷா ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, அதை நான் கவனிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுதான் திரைமறைவு சம்பவங்கள் தங்களுடைய நேயர்களுக்கு. அமித்ஷா EPS-இடம் 60 தொகுதிகளுக்கான பட்டியலை வழங்கியதா ஒரு தகவல் பரவி வருது, அது உண்மையா? முதல் கேள்விக்கு 2வது கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்றேன். 60 சீட்டு கேட்டீங்க நீங்க. இப்ப தாமரை சின்னத்தில் இருக்குது. கண்டிப்பாக காங்கிரஸ் நம்ம அமித்ஷாவுடைய எண்ணம் என்ன என்று கேட்டால், சிறு கட்சிகள்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் அது லாங்கர் ரன்னுக்கு எஃபெக்டா இருக்கும். ஆனா அது சரிப்பட்டு வராது. உதாரணத்துக்கு சொல்றேன், கமலஹாசன் கூட இந்த டார்ச் லைட் விட மாட்டேங்கிறாரு. எதுக்காக? ஏன் சண்டை போடுறாரு? 5 சீட் 4 சீட்னு. ஏன் வந்து GK மூப்பனாருடைய மகன் GK வாசன் அவர்கள் அவர் தன்னுடைய சின்னத்தை கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? மாநில கட்சிகள், மாவட்ட கட்சிகள் அதையெல்லாம் நெசுக்க கூடாது என்பதுதான் ஒரு அவங்களோட சித்தாந்தம். இருப்பினும் தாங்கள் 60 சீட்டு கேட்டீங்கன்னா, பிஜேபி வந்து அந்த 60 சீட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் 170 கண்டெஸ்ட் பண்ணேன், மீதி 64 வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துடலாங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணினாரு முதல் மீட்டிங்ல. அப்புறம் அது கனிந்து 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 பழமாய் இளமாயிரம் சொல்லிட்டு அந்த 155க்கு வந்திருக்காரு. இப்ப அந்த 60 சீட்டுங்கிறது 75 ஆயிருக்கு. 75ல பிஜேபிக்கு ஒரு 30 எடுத்து மீதி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிஜேபி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. அதெல்லாம் கொஞ்சம் அமித்ஷாவுக்கு உதவியாக இருக்கு. ஆனா அதிமுக ஒரு ஸ்ட்ரைட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 160க்கு குறைய மாட்டோம், 165 குறைய மாட்டோம், 168 வச்சுப்போம். டிஎம்கே எவ்வளவு கண்டெஸ்ட் பண்ணுறதோ அதுக்கு ஈக்குவலா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை அமித்ஷாவிற்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு. ஸோ இதுதாங்க. ஆனா ஒண்டி நேற்று நான் ஒரு பெரிய ரகசியத்தை உங்க சேனல் வியூவர்ஸ்க்கு சொல்றேன். அதை சொல்லி என்னுடைய கருத்தை முடித்துக் கொண்டு அடுத்த வீடியோ சந்திப்போம். அமித்ஷா வந்து ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் காமிச்சார். அந்த பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 137 இடம் அதிமுக ஜெயிக்குது ஆன் இட்ஸ் ஓன்.
பிஜேபி 12 இடங்கள், 30ல 15 தோத்து போட்டுன்னு சொன்னா கூட 15 இடங்கள். திமுக எவ்வளவு கேட்கீங்க? 38ல 40 கூட இல்லை திமுகவுக்கு. ஸோ ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சரி, அமித்ஷா ரிப்போர்ட்டும் சரி, பல கோணங்களில் எடுக்கப்பட்ட அந்த இதெல்லாம் காண்பிக்கிறது என்ன என்று கேட்டால், டிஎம்கே இஸ் ஃபேசிங் டோட்டல் ஆன்டி இன்கம்பன்சி டு தி டியூன் ஆஃப் 70% என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடும் பொழுது 11.8 வாக்கு சதவீதத்தையும் 10 ஆண்டுகளுக்கு மேல மத்திய அரசையும் நடத்தி வரும் பாஜக 30 தொகுதியில சுருங்கிறது நியாயமா? அப்படி கிடையாது. நீங்க கூட்டணின்னு வரும்போது ஏதாவது குடுக்கல் வாங்கல் வேணும்ப. இப்போ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க குடுக்கல் வாங்கல் இருக்கு. பேசும்போது கேட்பா, உங்க அப்பாவுக்கு கஷ்டப்படுத்துவாங்க, எனக்கு கஷ்டப்படுத்துவாங்க, இது 3 சவரன் போர்டு 8 சவரன் போர்டு அந்த மாதிரி பேச்சத்துல இருக்குது. பேசி தீர்த்துருவாங்க. நோ ப்ராப்ளம். நீங்க சொல்றது உண்மைதான், யாரும் இல்லைங்களே. 28 30 28ல டிஎம்கே காரனே காங்கிரஸ் தோக்கடிப்பாமா. நீ எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நான் ஒரு சொல்றேன், பாஜக எம்பிக்கள் அதிகமாக இருக்கும், தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் குறைவாக இருக்கு. எழுதி வச்சுங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? வினபிள் சீட்டை பாருங்க. டோன்ட் கோ பை தி நம்பர் ஆஃப் திஸ். அதெல்லாம் தான் பேசியிருக்காங்க நேத்தி. தாங்கள் கூறுவதில் உண்மைதான் இருக்கிறது. அந்த மீதி கட்சி நான் அகாமடேட் பண்ணுவேன். இப்ப ஜி.கே. வாசன் 5 தரப்போறாங்க, ஜான் பாண்டியனும் 2 தரப்போறாங்க. அந்த இந்தியன் ஜனநாயக காங்கிரஸ் ஒண்ணு இருக்குது, ஐஜேகே, அதுக்கு 2-3 சீட் தரப்போறாங்க. அதெல்லாம் பார்க்கணுமோ இல்லையோ? அதெல்லாம் எடப்பாடி கிட்ட விட்டுட்டாரு அமித்ஷா. ஆக மொத்தம் இந்த தேர்தல் என்பது திமுகவை பூண்டோடு எடுக்க வேண்டும். உட்காடுக்கே பேங்க்னா சாயே அப்படிங்கிறார் அமித்ஷா. அதை நிரூபித்து காண்பிப்பார். அதற்கு உறுதுணையாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியும், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் மற்றும் தோழமை கட்சிக்காரர்கள். பிரதமர் 3 கூட்டங்களில் பேச இருக்கிறார். அமித்ஷா 4-5 கூட்டங்கள் பேசிக்கிறார். 4 நாள், ஏப்ரல் 9, ஏப்ரல் 10, ஏப்ரல் 11, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி அமித்ஷா கேரளம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 3 அங்கேயே சுற்றி நிற்க போறாரு. பை த டைம் இந்த போர் நின்றதுன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அங்கேருந்து கான்டாக்ட் பண்ணும் நிர்பந்தம். மேற்கு வங்காளம், அசாமை தவிர மிக முக்கியத்துவம் கொடுப்பது தமிழகத்திற்கு தேர்தலுக்கு தான் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நமஸ்காரம்.